இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செங்கோட்டையன் அப்படின்றவர் எங்கள் ஊரில் பெரிய ஒரு இன்னி வரைக்கும் அவர் தான் ஹீரோ. ஒரு ஹீரோன்னு சொல்லலாம், ஒரு இன்னொரு புரட்சி தலைவர்னு கூட சொல்லலாம். உயிர் காக்கும் சேவைன்னே கூட சொல்லலாம். என்னை காப்பாற்றிருக்காங்க ஒரு பெரிய கண்டத்துலேருந்து, என்னையும் என் ஒய்ஃப். எனக்கு என்றைக்குமே நன்றி கட்ட நம்ம மறக்க மாட்டோம். காட் ஃபாதராக மட்டும் இல்லை, கடவுளாகவே இருந்தார். மிகப்பெரிய கட்சிகள் இங்கே இருக்கிறது ரெண்டு கட்சிகள். அதை எதிர்த்து யார் வந்தாலுமே அது விஜயகாந்த் சார் முதற்கொண்டு எல்லாருமே பண்ணாங்கன்றது அவங்களால, அதுக்கு மேலே அவங்களால எதுவுமே அந்த கட்சியை உடைச்சிட்டு வர முடியல. பட் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச 2 monthஸில் சில விஷயங்கள் உடஞ்சது தானே. ஒரு ஜெர்க் கொடுத்தது, ஒரு பயம் கொடுத்தது. எல்லாருக்குமே திரும்பி அண்ணாந்து பார்க்கறதுக்கு டிவிக்கே அப்படின்ற அந்த பேருக்கு அவ்வளோ பவர் வந்தது. காரணம் என்ன? இந்த ஒரே மனிதர் தான். ஒரு சிலர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, சார் இவங்க உங்களை இனிமேல் கூப்பிட மாட்டாங்க, இவங்க உங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு தர மாட்டாங்க, இவங்க உங்களை, நான் சொன்னேன் அது பாருங்கள், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அப்படி நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம். அப்படி எனக்கு வாய்ப்பு வரலைன்னா வராமலே போட்டோம். சாஷ்டாங்கமாக ஒருத்தர் காலில் ஒருத்தர் உழுணுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஈகோவை கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் விட முடியும். இப்போ நான் விஜய், நான் விஜயகாந்த் சார், நான் அஜித் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது, அதை வச்சுட்டு விடலாம். பட் சாஷ்டாகமாக ஒரு மனிதர் இறந்து போன குடும்பத்தை அவங்க காலில் போய் விழுறாரு அப்படின்னா 41 பேர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு வரும். அங்கே ஒருத்தர் யாருன்றது காமிச்சு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக சார். நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, வெப் சீரிஸாக இருக்கட்டும், சீரியல், ஆட், எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துலையும் உங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன விஷயமா சார் செங்கோட்டையன் அவர்களை போய் சந்திச்சிங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் எங்கள் தாத்தாவோட ஊர். அங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாமே, அங்கே தான் படித்தது எல்லாமே. செங்கோட்டையன் அப்படின்றவர் எங்கள் ஊரில் பெரிய ஒரு இன்னி வரைக்கும் அவர் தான் ஹீரோ. ஒரு ஹீரோன்னு சொல்லலாம், ஒரு இன்னொரு புரட்சி தலைவர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான செயல்கள், அவர் நல்ல செயல்கள், அவர் ஏடிஎம்கேல இருக்கும்போதே, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சரி, எம்ஜிஆர் சார் இருக்கும்போது சரி, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்கிறத விட ஒரு ஐகான். அவர் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன். ரொம்ப அடிமட்டத்துலேருந்து இன்றைக்கி பெரிய தலைவராக இருக்காங்க. அண்ட் அவர் நான் அவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்காங்க. உயிர் காக்கும் சேவைன்னே கூட சொல்லலாம். என்னை காப்பாற்றிருக்காங்க ஒரு பெரிய கண்டத்துலேருந்து, என்னையும் என் ஒய்ஃப் காப்பாற்றி. எனக்கு என்றைக்குமே நன்றி கட்ட நம்ம மறக்க மாட்டோம். காட் ஃபாதராக மட்டும் இல்லை, கடவுளாகவே இருக்கார் இன்றைக்கும். ஸோ அவர் நம்மளோட ரொம்ப பிடிச்ச இளைய தளபதி விஜய் சாரோட கட்சியில் அவர் இணையிற அன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புது பாதை, அவ்வளோ பெரிய கட்சியை விட்டுட்டு இப்போ புதுசாக வரப்போகிற நம்ம விஜய் சார் கட்சியில் போய் இணைகிறாரு. அண்ட் அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ தொண்டர்கள், அவ்வளோ அன்பு கிடைக்கிது அப்படின்றது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் அவர் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ஓரங்கட்டப்பட்டாருன்னு கூட சொல்லலாம், ஓப்பனாகவே சொல்ல போனால். பட் அது மறுபடியும் அவருக்கு அது கிடச்சிது. அண்ட் அதுக்கு விஜய் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் மோரோவர் அவரை மரியாதை நிமித்தமாக என் மூலியமாக நான் ஒரு சின்ன அணில் மாதிரிங்க. அணில்னா இவங்க சொல்கிற அணில் நினச்சிக்காதீங்க. அணில் ராமரான 3 கோடு போட்டப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஜீவன் அது. ஸோ அங்கே போயிட்டு அவருக்கு சால்வை போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் எங்கள் அம்மா ஒய்ஃபெல்லாம் போனோன்னு அவர் கேட்டார், இனி இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு, படம் நடிச்சிட்டிங்க, அது பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். இல்லை, களப்பணி செய்யணும். நீங்கள் கட்சியில் இருந்தால் தான் அவங்களால முழுசாக செய்ய முடியும். நீங்கள் வாங்க இணைஞ்சுன்னா எனக்கு சார் ஒன்று இணையத்தில் எந்த விதமான தப்பும் இல்லை சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விஜய் சார் பணியூர் ஆஃபீஸ் போயிருக்கேன், பொதுச்செயலாளர் சந்திச்சிருக்கேன், வேறு ஒரு விஷயத்துக்காக போனோம் அண்ட் பேசணும், நிறைய விஷயங்கள் பண்ணோம். பட் எனக்கு என்னென்னா, விஜய் சார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஆக்டர், ஒரு கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆச்சு, நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம் ஆச்சு. மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக ஒரு கட்சியாக மாறிச்சு. ஸோ இதில் அவர் செஞ்ச விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, நிறைய நல்ல விஷயம். எங்கெங்கே அசம்பாவிதம் நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் போகிறார். ஒரு காமன் மேனாக தான் அவர் போனார், தவிர அரசியல்வாதியாக அவர் போகல. இது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சரி, நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு சரியான களம் இதுதான். இது வரைக்கும் அந்த களம் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி களம் எனக்கு மனசுக்கு, நம்மளுக்கு ஆத்மார்த்தமாக ஒரு இடம் நம்மளுக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கல. ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அவர் செங்கோட்டையன் அவர் முன்னிலையில் ப்ரெஸ்ஸு முன்னாடி அன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில்
இணைஞ்சிட்டீங்க. ஆமாம். ஓகே சார், அந்த இடத்துல ப்ரெஸ் கூட கேட்கும்போது நீங்கள் இன்னும் 2 நாளில் சொல்கிறோம் அப்படின்னீங்க. அதுக்குள்ளே செங்கோட்டையன் அவர்களே வந்துட்டு அவர் இணைய போகிறாரு அப்படின்ட்டு. இப்போ எனக்கு அப்பா ஸ்தானம், எனக்கு அப்பா அண்ணே வச்சுங்க, ஒரு கடவுள் அப்படின்னு சொல்ல அவர் வந்து நீங்கள் இணையறீங்கன்னு சொல்லும் போது அதை மறுத்து பேசவே நம்மளால முடியாது. அது ப்ரெஸ் முன்னாடி இல்லை நான் இணையலைன்றா அது ரொம்ப தப்பாக இருக்கும். பட் நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஆசை இல்லாமல் இல்லை, நம்ம சேர்ந்து பண்ணணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். பட் அவர் வாயிலே அது வந்து ஒரு வரவேற்பு, நம்மளுக்கு வெல்கம் கிடைக்குது அப்படின்னும் போது அப்போ செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம சாதாரணமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். அவரே கூப்பிட்டு நம்மளுக்கு சொல்லும் போது கேஎஸ் அவர்கள் நம்ம தலைவர்னு சொல்கிறதா இல்லை வந்து எங்கள் அப்பான்னு சொல்கிறதா அண்ணன்னு சொல்கிறது தெரியாது. பட் எனக்கு என்ன சொல்ல மறுவாழ்வு கொடுத்த ஒரு கடவுள். ஓகே, அதனால் வந்து அதுக்காக வந்து அந்த நன்றி கடனுக்காக தாவேக்கா போடணும் அப்படின்னு விஜய் சாரும் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவங்க மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு காமன் மேன். எனக்கு மெயினாக அவரோட தைரியம் ரொம்ப பிடிச்சது. மிகப்பெரிய கட்சிகள் இங்கே இருக்கிறது வந்து 2 கட்சிகள், உங்களுக்கே தெரியும். அதை எதிர்த்து யார் வந்தாலுமே அது வந்து விஜயகாந்த் சார் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பண்ணாங்கன்றது அதுக்கு மேலே அவங்களால எதுவுமே அந்த கட்சியை உடைச்சிட்டு வர முடியல. பட் இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு 2 months வந்து சில விஷயங்கள் உடைஞ்சது தானா, ஒரு ஜெர்க் கொடுத்தது, ஒரு பயம் கொடுத்தது. எல்லாருக்குமே வந்து திரும்பி அண்ணாந்து பார்க்கறதுக்கு டிவிகே அப்படின்ற அந்த பேருக்கு வந்து அவ்வளோ பவர் வந்தது. காரணம் என்ன, இந்த ஒரே மனிதர் தான். ஓகே, அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய் சாருக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பணி ஆட்டிகிட்டு இருக்காரு, மக்கள் பணி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் வந்து இது உங்கள் கொள்கை என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. நேர்மையாக மக்கள் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், நேர்மையான அரசியல், உண்மையான அரசியல் பண்ணணுன்றது அவர் மைண்டில், அவர் பேச்சில் எல்லாமே தெரியும் போது நம்மளுக்கும் அந்த உணர்வு வந்துடுது. இப்போது இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, போய் சந்திக்கிறீங்களா? அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் கேஎஸ் சங்கட்டின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து ஷூட்டில் இருக்கும். விஜய் சாரே ஷூட்டிங் அப்படின்னா வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. அதனால் ஷூட்டிங்கில் இருக்கும் போது நம்ம வந்து அஃபிஷியலாக போய் விஜய் சார் ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும், மரியாதை நிமித்தமாக பொதுச் செயலர் அவர் புஷி ஆனந்தையும் நம்ம பார்க்கணும். அண்ட் மொரோவர் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த முதல் கூட்டம் அது எந்த கூட்டம்ன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சார், இப்போது இது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு அரசியல் சாயமும் உங்கள் மேலே இல்லை, இப்போது வந்திருக்கு அப்படிங்கும்போது இது உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது, இல்லை என்னென்னலாம் யோசிக்கிறீங்க? இல்லை, இது ஆக்சுவலி என்னென்னா நிறைய பேர் எனக்கு வாழ்த்துன நெஞ்சங்கள் தான் ஜாஸ்தி. ஒரு சிலர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, சார் இவங்க உங்களை இனிமேல் கூப்பிட மாட்டாங்க, இவங்க உங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு தர மாட்டாங்க, இவங்க உங்களை, நான் சொன்னேன் அது பாருங்கள், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அப்படி நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம், அப்படி எனக்கு வாய்ப்பு வரலைன்னா வராமலே போட்டோம். அதை விட பெட்டரான ஒரு விஷயம் நான் இப்போ செய்கிறேன். ஏன்னா சினிமா அப்படின்றது நம்ம பிளட்டில் இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் தாத்தா பெரிய ப்ரொடியூசர், எம்ஜிஆர் சிவாஜி படம் பண்ண ஃபேமிலி. ஸோ சினிமா ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் சினிமா நம்மளுக்கு கொடுக்காம விடாது. யார் தடுத்தாலுமே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க சொல்கிறத நம்ம வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்படி நினச்சிட்டு கூட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மைண்டில் அது இல்லவே இருக்கு. ரவி சார் அங்கே போயிட்டாரா, அவர் கொடுக்காத அப்படின்ற மக்கள்லாம் ரொம்ப கம்மி. இப்போது எனக்கு அந்த விஷயத்தில் எந்த பாதிப்பும் வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே வந்தாலும் தாவேக்கா அப்படின்ற ஒரு பெரிய நேம் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது இப்போது. ஸோ அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த சந்தோஷம் இதில் பாதி 50-50 கிடைச்சாலே எனக்கு போதும். அந்த முடிவோடு தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ இது போயிடும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வேறு ஒன்று பண்ணலாம், எப்படி விஜய் சார் நினச்சாரோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம சேவையில் இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தனி ஒரு மனிதனை நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ ஒரு பெரிய ஒரு பிராண்ட் எனக்கு பின்னாடி இருக்குது, பெரிய ஒரு நேம் இருக்குது, பெரிய ஒரு மனிதர் எனக்கு பின்னாடி இருக்கார், இன்னொரு மனிதரும் கோபிச்சிட்டு படத்தில் இருக்கார். ஸோ இதுக்கு மேலே அவங்கள வச்சுட்டு நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேணான்னு சொல்கிறவங்களே வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நடக்கும். விஜய் அவர்களோட படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, அதில் கத்தியில் கலெக்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது, படம் பண்ணும்போது நினைச்சிங்களா ஃபியூச்சரில் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் நம்மளும் இருப்போம் அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்ததா? அவருக்கே இருந்திருக்காரு. ஓகே, பட் அவருக்கு மனசில் இருக்கணும், மக்கள் பண்ணணும் அப்படின்றது எப்பவுமே வந்து அவர் பேசும்போது அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சார், இவங்களுக்கு வந்து அவர் பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஏன்னா கடப்பாவில் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் ஒரே டென்ட்டுக்குள்ளே விஜய் சார் இருக்காரு, சதீஷ் நடிகர் இருக்காரு, நான் இருக்கேன். ஸோ அவர் பேசும்போதே வந்து அவ்வளோ அக்கறை இருக்குது அவருக்கு பீப்புள் மேலே. அதாவது இப்போ பொய்யா ஃபேக்காக வந்து அரசியல் வேணும் எனக்கு, மற்றவங்க சொல்கிற மாதிரி இதை விட நிறையா பலன் இருக்குது, நாட்டை ஆளலாம், அந்த பவர் அவருக்கு நல்லது, அதெல்லாம் ஒரு மைண்டில் கிடையாது, ஓப்பனாக கிடையாது. சம்திங் வி ஹேவ் டு டூ ஃபார் அவர் பீப்புள். என் படத்தை அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி என்னை பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 கிங் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கே தோணும் சார். இப்போ அவர் லெவல் விட்டுருங்க, என் லெவலில் இருக்கும்போது என் படத்தை பார்த்து ஒருத்தர் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, சே தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு தோணும். பட் நம்ம செய்கிற லெவலில் நம்ம இல்லை. பட் அந்த லெவல் அவரோட லெவலில் வந்து டெஃபினட்டாக வந்து அவர் மைண்டில் இது நான் பண்ண போகிற மக்களுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா ஒன்லி ஃபார் த பீப்புள். இப்போ கூட ஒன்றே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேங்க, மற்ற எல்லாமே விட்டுருங்க. எத்தனையோ தலைவர் நம்ம பார்த்துட்டோம், எம்ஜிஆர் சார்லேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதாமாலேருந்து பார்த்துட்டோம். சாஷ்டாங்கமாக ஒருத்தர் காலில் ஒருத்தர் உழுணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உங்கள் உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஈகோ கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் விட முடியும்.
இப்போ நான் வந்து திரு விஜய், நான் வந்து விஜயகாந்த் சார், நான் வந்து அஜித் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது, அதை வச்சுட்டு விடலாம். பட் சாஷ்டாகமாக ஒரு மனிதர் வந்து இறந்து போன குடும்பத்தை அவங்க காலில் போய் விழுறாரு அப்படின்னா 41 பேர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு போகணும். அங்கே வந்து ஒருத்தர் யாருன்றது காமிச்சிடும். அந்த ஒன்று போதும். எனக்கு அது பயங்கர நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ எவ்வளோ ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணியிருந்தா, ஏன்னா அந்த டெத்து வந்து உங்களால தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களால இல்லை, அது என்னால் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்னு. மறுபடியும் அதுக்குள்ளே போவேனான்னு பார்க்குறேன். பட் அந்த ஒரு நொடி, அந்த ஒரு விஷயம் நடந்த அந்த தருணம் முக்கியமாக அவர் விஜய் சார் வாழ்க்கையிலையுமே பெரிய தருணம், அது மறக்க முடியாத ஒரு தருணம். அதே மாதிரி அவரை சார்ந்த எங்கள் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் மூமெண்ட்டு அண்ட் ரொம்ப பிளஸ்டு மூமெண்ட். லைஃப் ஹிஸ்ட்ரியில் அது பெரிய விஷயம். அது பின்னாடி பேசப்படும், பார்த்துன்னே இருக்கு. இப்போ வீட்டில எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த உங்களுடைய இந்த அரசியல் இதை பற்றி? பையன் ஆக்சுவலி பையன் வந்து அவன் வந்து ஒரு டைரக்டர். அவன் வந்து ஒரு டைரக்டராக பார்த்தான். ஏன்பா நீ பொதுவாக இருக்கியே, திடீர்னு பயாஸ்டாக ஒரு சைடு போகும்போது இந்த சைடு நான் தான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது உன்னோட வியூ, நான் இதெல்லாம் யோசிக்காமலாம் வரல. எனக்கு ஃப்யூச்சர் வந்து எனக்கு என்னென்னா சோஷியல் ஆக்டிவிட்டி, இதுதான் என் மைண்டில் இருக்குது. ஃபார் த பீப்புள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம வந்து இப்போ நம்ம சம்பாதிக்கிறோமா, கொஞ்சம் வைக்கிறோமா, இல்லை சினிமாவில் இருக்கமா, வெளியே வரமா, அது கிடையாது. பட் இப்போ நான் செய்ய போகிற அந்த கலப்பணி வந்து நிரந்தரம். அது யாராலையுமே தடுக்க முடியாது. அது யாருமே வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்காடி நம்ம செய்ய தான் போகிறோம். பட் சினிமா அப்படி இல்லை. திடீர்னு வாய்ப்பு வரும், திடீர்னு ஒரு ஏஜ் ஃபேக்டரில் வந்து வாய்ப்பு குறைஞ்சிரும், இப்படி இருக்கும், டூ ஆர் டை இப்படி இருக்கும். பட் நான் என்ன சொன்னேன், உன்னோட வியூவில் வந்து டேரக்டர்ஸ் வந்து சப்போஸ் எனக்கு யாருமே வந்து வாய்ப்பு தரமாட்டேன், நான் எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருந்திருக்கேன், கரெக்டாக இன்றைக்கி வரைக்கும் பங்க்சுவல் டைமுக்கு போயிருக்கேன், யாருன்னா என்னால் எந்த ப்ராப்ளமும் டேட் ப்ராப்ளம் யாருக்கும் வந்ததும் கிடையாது. ஸோ என்னை கூப்பிடல அப்படின்றது அவங்களோட மென்டாலிட்டி. ஓகே, அவங்கள குறைய நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து இது கட்சி ரீதியாக எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, பிழைக்க முடியாது, நண்பர்களாக இருக்க முடியாது. ஏன்னா அரசியலில் பொறுத்தவரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எல்லாரும் சொல்கிறது தான். பட் என் பையன் ஃபீல் பண்ணது என்னன்னா, நீ கொஞ்சம் பயாஸ்டாக இருக்க மாதிரி இருக்குப்பா, நீங்கள் பொதுவாக இருக்குன்னா நல்லா இருக்குல்ல, இது பொது தான், இப்போ நீ இப்படி பேசுகிறல்ல 2026 நம்ம எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் நீயே வேறு மாதிரி பேசு. அவன் வந்து ஃபாதராக கன்சர்ன் பண்ணான். இன்கம்னு ஒன்று இருக்குது, சர்வைவல்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஏதாவது வந்து முக்கியமான ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து நீ போக முடியாமல் போயிட போது தடுத்துருவாங்கன்னா இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு. அது வராது, நடக்காது, நீ கவலையே படாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக நியாயமாக அதை உண்மையாக நேர்மையாக செய்கிறோமா, நல்லதே நடக்கும். இன்னும் இது வரைக்கும் விஜய் அவர்கள் இன்னும் பார்க்கல, ஐ மீன் கட்சியில் விஜய் சார் இன்னும் மீட் பண்ணல. ஓகே, கண்டிப்பாக சீக்கிரமே நீங்கள் போய் பார்ப்பீங்க. பண்ணிடுவோம். 2026 என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சார் நான் சொல்கிறது, இது வந்து 2026 வந்து சரித்திரமாக இருக்க போகுது சார். டெஃபினட்டாக இட்ஸ் ஹிஸ்ட்ரி, இது டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரி. அண்ட் அது போர், இட் இஸ் கோயிங் டு பி அ வார், பொலிட்டிக்கல் வார்னு சொல்லுவோம், கிளியர் பொலிட்டிக்கல் வார். இப்போ நான் ஒரு வேடுவன் ஒரு சீரியலில் அந்த டைலாக் பேசியிருக்கேன், கிளியர் பொலிட்டிக்கல் வார். ஸோ அது டெஃபினட்டாக நடக்க போகுது. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தருணம் தான் அது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே எதிர்பார்க்க, நாட் ஒன்லி தமிழ்நாடு, வேர்ல்டு ஃபுல்லாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் சார் அவரே வந்து தாவேகாக்கும் இன்னொரு இப்போ டிஎம்கேன்னு அவங்க 2 பேரும் தான் போட்டின்னே சொல்லிட்டார், இருமுனை போட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா இது ஜெயிக்க வைக்கணும், ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும், மாற்றம் ஒன்று அப்படின்றத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவரும் அதுதான் பண்ணுறாரு. ஸோ 26 வந்து இது டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரியில் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய எம்ஜிஆர் சாருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்க, இன்றைக்கி வரைக்கும் அது மறையில. அந்த மாதிரி 26 எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணோம். நாங்கள் தான் ஜெயிப்போன்றது இப்போ நாங்கள் மாறு தட்டி கொண்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல விரும்பலை. ஜெயித்தாலும் தோத்தாலும் இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு கேட் ஓப்பன் ஆகும் கன்ஃபார்மாக. நீ நல்லது செய்யும் போது நல்லது நடக்கும், அதை நம்புகிறோம். சார், எல்லாத்துக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களா தாவேகா கட்சியில்? அதாவது ஒரு பொறுப்பாக இருக்கலாம், இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு பிளேஸாக இருக்கலாம், இந்த மாதிரி என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நம்பிக்கை மட்டும்தான். தலைமை வந்து இவர்னால கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வராது, இவர் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவார். அண்ட் ஃபார் த விக்ட்ரி, ஃபார் த லீடர், கண்டிப்பாக தலைவனுக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க வெற்றிக்கும் சின்சியராக இவர் ஒர்க் பண்ணுவார். எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் இவர் சேர்ந்திருக்காருன்றது எண்ணம் வந்தாலே போதும். வேறு எதுவுமே வேணாம் சார் எனக்கு. நான் போஸ்டிங்காக போய் ஜாயின் பண்ணி எனக்கு போஸ்டிங் கொடுங்க தேவையில்லை. நம்ம சாதாரண உறுப்பினராக இருந்து கூட நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து பின்னாடி இருக்கிற டிவிகே அப்படின்ற அந்த நேம் வந்து அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரெட் சிவப்பு கம்பளம் போட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. அந்த உரிய மரியாதைக்கு நான் வந்து டெஃபினட்டாக அது சின்சியராகவே இருப்பேன். 100% எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கவே இருக்காது. அண்ட் அது போக வந்து நான் இப்போது KS செங்கோட்டையன் அவர்களாக சொல்லிட்டோம், அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் போய் எனக்கு இது போஸ்டிங் கொடுக்குறீங்களா ரொம்ப தப்பாயிடும், நீ ஜாயின் பண்ணலாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
அவங்க நல்லது செய்கிறாங்க, அவங்க பின்னாடி இருந்து நம்மளும் பயணிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து தலைவர் விஜய் இருக்கார், எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம், அவ்வளோதான். நிறைய வெற்றிகள், சினிமாவில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய வெற்றிகளும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அது மேலும் இந்த அரசியல் பயணத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.